மகாபாரதம் வனப்பருவம். உபபருவம் 3. அர்ஜுனாபிகமன பருவம். கண்ணபிரானின் வருகை மற்றும் திரௌபதியின் வீரச்சபதம். பாண்டவர்கள் காட்டில் இருப்பதை அறிந்து கிருஷ்ண பரமாத்மா அவர்களை சந்திக்க விரைந்து வந்தார். அவருடன் பலராமன் மற்றும் பல யாதவ வீரர்களும் அங்கே வந்தனர். அத்தினாபுரத்தில் நடந்த அநீதியை கேட்ட கிருஷ்ணர் மிகுந்த கோபம் கொண்டார். கிருஷ்ணர் பீஷ்மர், துரோணர் மற்றும் திருதராஷ்டிரனை நோக்கி சினம் கொண்டார். தர்மத்தின் தூண்களாக இருக்க வேண்டியவர்கள் ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதியைக் கண்டும் மௌனமாக இருந்தது ஒருபோதும் மன்னிக்க முடியாத குற்றம். அன்று நான் அங்கே இருந்திருந்தால் இந்த கொடுமையை ஆரம்பத்திலேயே தடுத்திருப்பேன். சகுனியின் சூதாட்டத்தை ஒருபோதும் அனுமதித்திருக்க மாட்டேன் என்று முழங்கினார். பாஞ்சாலி கிருஷ்ணரிடம் வந்து அழுது கொண்டே முறையிட்டாள். அவள் தனது அவிழ்ந்த கூந்தலை காட்டி, கிருஷ்ணா, எனது கணவர்கள் உலகப்புகழ் பெற்ற மாவீரர்கள். ஆனால் அன்று அவர்கள் அனைவரும் அடிமைகளாக தலைகுனிந்து நின்றனர். என்னை அவமானப்படுத்திய துச்சாதனனும் துரியோதனனும் இன்னும் உயிரோடு திரிகிறார்களே என்று கதறினாள். கிருஷ்ணர் திரௌபதியை தேற்றினார். அவர் ஒரு மாபெரும் சத்தியம் செய்தார். திரௌபதி, உனது கண்ணீர் வீண் போகாது. எவர் உன்னை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் அனைவரும் போர்க்களத்தில் மடிவார்கள். இமயமலை சரிந்து விழுந்தாலும் வானம் துண்டு துண்டாக உதிர்ந்தாலும் எனது வாக்கு மட்டும் பொய்க்காது. நீ விரைவில் அத்தினாபுரத்தின் அரசியாவாய் என்று வாக்களித்தார். தர்மபுத்திரர் கிருஷ்ணரிடம் அமைதியாக தனது நிலையை கூறினார். கிருஷ்ணர் சொன்னார், தர்மபுத்திரா, நாம் இப்போது போர் செய்யப் போவதில்லை. இந்த வனவாச காலம் உங்களை இன்னும் வலிமையாக்கும். அர்ஜுனன் தனது தவ வலிமையால் தேவர்களிடமிருந்து திவ்விய அஸ்திரங்களை பெற வேண்டும். அதுவே எதிர்கால வெற்றிக்கான திறவுகோல் என்றார். கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் விடைபெற்று சென்றார். அர்ஜுனன் தனது தவத்திற்காக இமயமலை நோக்கி புறப்படத் தயாரானான். இதுவே பாரதத்தின் மிக முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது. அடுத்த உபபருவத்தில் கைராத பருவம் மற்றும் அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் இடையே நடந்த மாபெரும் போர் பற்றி விரிவாக காண்போம்.